இது மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி டெய்லியும் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ராகினாலே குழந்தைங்க இல்லைங்க, நம்ம வீட்டு பெரியவங்க வரைக்கும் என்ன ராகியாண்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி ராகியில் இட்லி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணி லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் அளவு ராகி, 1/4 கப் அளவு மாவு ஜவ்வரிசி, 1/4 கப் அளவு அவல், நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவு உளுந்து. இதை 4-5 முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சாலும். சிறுதானியன்றதுனால சீக்கிரமாக ஊறிடும். மாவு ஆட்டினீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி நல்லா ஊறி இருக்கு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து மாவை இது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் மாவு புளிக்கட்டும். சிறுதானியம் சீக்கிரமாகவே புளிச்சிடும். 4 மணி நேரத்தில் கூட இந்த மாவு புளிச்சிடும். கரெக்டாக 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இட்லி தட்டில் மாவு ஊற்றி மூடி போட்டு 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இப்படி கையில் தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இட்லி நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இட்லியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மாவில் நான் தோசையும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். நான் கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்கள் மொறுமொறுன்னு தோசை வேணுனாலும் கண்டிப்பாக இந்த மாவில் சுட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு வரும். இந்த இட்லி தோசைக்கு நான் தேங்காய் சட்னியும் வெங்காய கார சட்னியும் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டில் இருக்க சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகி வேணாம் போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்க கூட உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணி லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவி சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.